வணக்கம் மக்களே. ரொம்ப நாளா நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் எல்எல்பி ஜாயின் பண்ணியிருக்கிறேன். காலேஜுக்கு டெய்லி போகிறதால என்னால் வீடியோஸ் போட முடியல. ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு இந்திய பிரஜைக்குமே இருக்க வேண்டிய விஷயம். நமக்கு சில ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ரைட்ஸ் படி நம்ம வாழும்போது அது முறையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சப்போஸ் நம்முடைய உரிமைகளை யாராவது மறுக்கிறாங்க அப்படின்னாவோ, மறுக்கப்படும் போது நாம் என்ன செய்யலான்னா, அதற்கு பதிலாக நம்ம உரிமைகளை அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நம்ம கேஸ் போட முடியும், வழக்கு தொடர முடியும். அது மற்ற ப்ராசஸை நம்ம பண்ணுறதுக்கோ இந்த ரைட்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இருக்குது. அதில் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது இந்த ஃபண்டமெண்டலில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 6 ரைட்ஸை பற்றி தான் பேச போகிறேன். இதில் ஃபஸ்ட் ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் இதில் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, அனைவரும் சமம் அப்படின்றது. எப்படின்னா, ஒரு ஏழையோ இல்லை பணக்காரரோ, அது நிறத்தாலேயோ பாலினத்தாலேயோ இப்படி பாகுபாடுகள் எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் சமமான ஒரு ஈக்குவாலிட்டியை தான் இந்த ரைட்ஸ் நமக்கு சொல்லுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றத இந்த ரைட்ஸ் நமக்கு வெளிப்படுத்துது. ரெண்டாவது ரைட்ஸ் ரைட் டு ஃப்ரீடம். இது ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் நமக்கு சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது எல்லாத்தையுமே நமக்கு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 19லேருந்து 22. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிக்கல் 23, 24ல் இந்த ரைட்ஸை சொல்கிறாங்க. இது எப்படின்னா, சுரண்டப்படுறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம். என்னன்னா, ஒரு மக்களை கொத்தடிமைகளாக வைக்கக்கூடாது அப்படின்றது. அடுத்த பாயிண்ட் சின்ன சின்ன குழந்தைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா, அவங்கள தொழிற்சாலையில் வேலைக்கு வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, கடத்தல் பண்ணுறது, குழந்தைங்கள கடத்திக்கிட்டு போகிறது. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களுக்கும் அகைன்ஸ்டாக நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ரைட்ஸ் நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. இதுதான் ஆர்டிக்கல் 23லேருந்து 24 அப்படின்னு பார்க்குறோம். நாலாவது ரைட்ஸ் என்ன அப்படின்னா, ரைட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அதாவது இந்த ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, மத சார்பற்ற இயக்கம். இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி. பிரியம்பிளில் வரக்கூடிய வார்த்தை இது. ஒரு மனிதனை எந்த மதமும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனி பிரஜை. அவனுக்கு எந்த மதம் மாறணும்னு விரும்புகிறானோ அந்த மதத்தை அவங்க மாறிக்கலாம், அந்த மதத்தை ஏற்றுக்கலாம், அந்த மதத்தை பற்றி அவன் வெளிப்படுத்தலாம். இப்படியா ஃபுல் ரைட்ஸும் ஒரு கொடுத்துருக்குறாங்க இந்த ஆர்டிக்கல் 25லேருந்து 28க்குள்ளே இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இது ஆர்டிக்கல் 29லேருந்து 30 வரைக்கும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய தொன்மை வாய்ந்த மொழி, எழுத்துக்கள், இது எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது தான் இந்த கல்ச்சர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, ஏழை பணக்காரன், இருக்கிறவங்க இல்லாதவங்க, அதுக்கப்புறம் ஆண் பெண், ஜாதி மதம், இப்படி எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான கல்வி அப்படின்றத இந்த கல்ச்சர் எஜுகேஷனில் ரைட்ஸில் நம்ம சொல்கிறாங்க. லாஸ்ட் ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அப்படின்னா என்னென்னா, ஆர்டிக்கல் 32, 35 அப்படின்ற இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு ரெமிடியாக இந்த ஆர்டிக்கல் இருக்குது. நம்மளுடைய ரைட்டு எங்கேயாவது பாதிக்கப்பட்டால் நம்ம கோர்ட்டு மூலியமாக அதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அப்படின்றத தான் இந்த ஆர்டிக்கல் நமக்கு சொல்லுது மக்களே. தேங்க்யூ.